ஐயா இந்த அம்மா எப்படி பின்னாலே வராங்க, ஹெல்ப் பண்ணுங்களேன். அதுக்கும் என்ன சொல்லலாம், இவளுக்கு வரல, அந்த காணாம இருப்பனே இஸ்ரவேல் வீட்டுக்கு தான் வந்திருக்கேனே தவிர இவளுக்காக நான் வரலையே. அதுக்கும் அந்த அம்மா பின்னாலே பணிஞ்சுக்கிட்டு தாழ்த்தி பணிகிறாங்க. அதுக்கு பிறகு சொல்கிறாரு, மெய் உனக்கு என்ன செய்தாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன்றாரு. அந்த அம்மா உண்மைதான்ப்பா, ஆனால் கீழே விழுறதையாவது எனக்கு என்ன செய்யுங்க தந்து என் மகளுடைய கொடிய வியாதி என்ன செய்யட்டும், குணமாகட்டும் அப்படிங்க. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆகக்கடை. ஸ்திரியே உன் விசுவாசம். நம்முடைய விசுவாசம் அருமையான விசுவாசம். சகோதரர்களே, நம்முடைய விசுவாசம் அருமையான விசுவாசம். சகோதரியே, நம்முடைய விசுவாசம் அருமையான விசுவாசம். இந்த அருமையான விசுவாசத்தை கொடுக்கிற அபிஷேகத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போங்க. கொடிய பிசாசின்